திறந்தபடி சாக்கடை, இங்கிருந்து 10 பெருச்சாளி ஓடுது, இந்த போய் 10 பெருச்சாளி ஓடுது. ஐயா கவர்னர் போறாரு மார்ச் பாஸ்ட். வீக்கர் செக்ஷன் சொன்னீங்களா, அவங்க தான் ஸ்ட்ராங்கு, அவங்க தான் ஸ்ட்ராங். நம்ம தான் வீக்கர். நீங்க மட பசங்க, நீங்க நிறைய தப்புகளை பண்ணிட்டப்ப அந்த தப்புகளை பண்ணாதுன்னு கன்ஃபஸ் பண்ணிருக்கோம். அந்த கேக்கை வந்து கதவை சாத்திட்டு விக்கிஸ் அழுதுகிட்டே சாப்பிட்டேன். ஆமா, உங்களுக்கு ஒரு ஆபத்து ஏன்னா பயப்பட நாற்கண்ணா அப்படின்னு அடிச்சு சொல்லுவோம், தைரியம் சொல்லுவோம். உடன்படிப்போம், தோல் வலிப்போம், பொத்தாளியோடு பொண்டாட்டி போனால் சகலம் போச்சுக்கலாம். அந்த போய் மணி 1:30 மணி நைட் 1:30 மணிக்கு அந்த வாசலில் கருப்பொரு உட்கார்ந்துச்சு. நான் இன்னைக்கு சொல்ல 10 ஆண்டுக்கு முன்னாடியே நான் பாகியசாலியாக இருந்தால் என் மனைவியின் படியிலே உயிரை விட வேண்டும். நம்ம வருஷம் மாதமாக சொல்லிட்டு அவர் கூட போய் சாப்பிட்றோம், பிரியாணி வாங்கி குடிச்சிட்டோம்ல, அப்போ தனி என்ன பண்ண கேட்கணும். காலையில் இருந்து ஒரு கும்பிடு பொண்டாட்டி போடும், காலில் பூ பறிச்சு சாமி அப்புறம் கும்பிடு, ஒரு பூ கால் போட்டு விடும். அவன் இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். நான் வச்சுக்கிறேன். இப்போ எனக்கு 85 வயசு. நான் இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஓவியம் இருக்கிற அந்த நாட்டுக்கு மரியாதை வேறு. அது நம்ம நாட்டில் இல்லைன்னு நான் எப்பவுமே ஃபீல் பண்ணேன். இப்போ ஏதோ வந்து கமர்ஷியலாக கொஞ்சம் பெட்டராக சொல்கிறாங்க. பட் ஒரு 50 ஆண்டுக்கு முன்னாடி வந்து ஓவியனா அப்போ இருக்கிறது சாபம், பாவம். சுபகாரியத்துக்கு நாங்கள்லாம் நிச்சயத்து பண்ணி ஆனதுன்னா சாவுக்கெல்லாம் போகக்கூடாது. அதனால முடியும் போது 5 மணி ஆகி போகும். ஆஃபீஸ் போனவங்கலாம் முதல் போகும்போது வேடிக்கை பார்ப்பா பார்த்தா அசல் ஃபோட்டோ வரைஞ்சிருக்கானு பார்ப்பாங்க. Please watch Be Good channel, like it, subscribe it. By doing that, you're doing a great service because you're spreading the good things. ராமச்சந்திரா மெடிக்கல் சேர்த்தாப்புல ஒரு அனாதை ஆசிரமம் அங்கே வந்து கொடை போட்டிருக்காங்க. இப்போ நான் இங்கெல்லாம் தேடி பார்த்துட்டு ஒரு கேப்பில் அப்புறம் நாங்கள் போனால் கிழிஞ்ச லுங்கி கட்டிட்டு அகதி மாதிரி மேலே சட்டை போட்டு பாப்பா அப்படின்னாரு. 10 அடி தூரத்துக்கு வந்து அழுதுனார். எப்படி பெரிய ஆர்டிஸ்ட்டு பிச்சைக்காரமாக உட்காந்துருக்காரு. அது ஏன் அந்த நிலைமை இங்கே மட்டும் இப்படி ஆர்டிஸ்ட்டுக்கு? அப்புறம் போனேன், தொடவே மாட்டேங்கிற, பயப்படுறாரு. எப்படின்னா இருக்கேன்னா சாப்பாடெல்லாம் கிடையாதுப்பா. ஃப்ளைட்டில் வந்து பேசஞ்சர் சாப்பிட்டு போவாங்கள்ல, சாப்பிட்டு போகும்போது மிச்சம் வைப்பாங்கன்னா 2 ரொட்டியில் 2 ஸ்லைஸஸ் கொடுக்குது உனக்கு, நீ ஃபுல்லாக சாப்பிட மாட்டேன், ஒரு ஸ்லைஸ் ஒன்று வச்சு அப்படியே விட்டுருப்பில்ல. அது மாதிரி சாப்பிட்டு மிச்சமானது ஃப்ளைட்டில் வருது இல்லையா, அதை கொடுப்பாருங்க. அதை இந்த ஹாஸ்டலில் இருக்கிற வாங்கிட்டு வந்து நைட்டு 12 மணிக்கு எழுப்பி சாப்பிடுன்னு சொல்லுவான். வேலைக்கெல்லாம் சாப்பாடு கிடையாது. நைட்டு 12 மணிக்கு வந்து இதை சாப்பிட்டு கொடுப்பான். அதை சாப்பிட அப்படி தந்துக்கிறேன். நம்ம வீட்டில் ஒன்றாவது வச்சுக்க முடியாது போயிடுச்சு அப்படின்ட்டு அப்புறம் உதவுக்காரங்களுக்கு நான் ஃபோன் பண்ணியப்பா, நான் என் வீட்டில் வச்சுக்க முடியாது, என் குருநாதர் எனக்கு கடவுள் மாதிரி, அவருக்கு ஏதோ ஹெல்ப் பண்ணி. வித்யாசாகருக்கு ஃபோன் பண்ணேன். வித்யாசாகர் ஃபோன் பண்ணேன். வாங்கினா ரொம்ப பெரிய மனுஷன். எல்லாருக்கும் இப்போ நீங்கள்லாம் தங்களுக்கு இந்த ரூம் தான் இருக்கும். பட் நடராஜனுக்கு மட்டும் ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு ரூம் ஒன்று, ஒரு 10 அடி 10 ரூம் மட்டும் தனியாக கொடுத்து புது பில்டிங்கில் சாருங்க தங்கிட்டு போயிடுறாங்க. அங்கே போய் இந்த படமெல்லாம் வரைஞ்சார். அங்கே போய் வரைஞ்சிருந்தாரு. அவருக்கு அசைவ சாப்பாடு பிடிக்கும், பிரம்மச்சாரி தானே. பிரியாணி வாங்கி. ஆமாம், அதான் திருவேற்காடில் வந்து திருவேற்காடு கோயிலை ஒட்டி அந்த வட்டம் யாருமே கசாப் கிடைக்கக்கூடாது. அசைவம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு இப்போ டி நகர்னா இப்போ சிவாஜி வீடு இந்த ஏரியாவில் எங்கேயுமே கசா பண்ணிடக்கூடாது. அந்த மாதிரினால அசைவம் சாப்பிட முடியாது. அதனால இப்போ அந்த உயிரோடு இருக்க பையன் அந்த வந்து சௌந்தர்யன் அசிஸ்டண்ட்டு வியாழக்கிழமை காலையில் பிரியாணி ஹோட்டலில் பிரியாணி செஞ்சு முதல்ல பிரியாணி இந்த தட்டில் வெளியெடுக்க அந்த பாத்திரத்துலேருந்து எடுத்து பிரியாணியை நீங்கள் ரோட் பண்ணி இங்கேருந்து கொண்டுட்டு அவன் நேராக போவான், போய் சாப்பிட கொடுப்பான். அவர் அது ஏற்பாடு பண்ணது நீங்கள்? நான் தான். நீங்கள் வாரம் நான் தான் கொடுத்து அனுப்பேன். நேராக பஸ் பிடிச்சாங்க, நேராக போவேன். அது 12 மணிக்கு சாப்பிட்டு பிரியாணி வருவான்னு காத்துட்டு போனால் அந்த பிரியாணி கொடுப்பான். அப்படி ஒரு வருஷமாக 6 மாதம் கூடிச்சு. அப்புறம் அவர் சொன்னார், இவர் ஏஜுக்கு இனிமேல் பிரியாணி சாப்பிட்டா ஜீரணமாகாது, தப்பாக நினச்சிக்காதீங்க, பிரியாணி கொடுக்க முடியாது, வேண்டாம் அப்படின்னாரு. அப்போ அவருக்கு என்ன வயசு இருக்குங்க? எனக்கு வந்து 60 வயசுனா அவருக்கு 70 வயசுன்னு வச்சுங்களேன். சூர்யா கல்யாணத்தப்போ தான் அவர். ஆமாம், அது கல்யாணத்துக்கு ஒரு ஒரு 5-6 நாள் முன்னாடி வச்சுங்களேன். ஏன்னா வந்து சுபகாரியத்துக்கு நாங்கள்லாம் நிச்சயத்து பண்ணி ஆனதுன்னா சாவுக்கெல்லாம் போகக்கூடாது. அதனால் போனேன். ஸோ இவர் போயிட்டான்னு தோணுனே இப்போ மாருதி இந்த சுந்தரமூர்த்தின்னு ஒரு ஆர்டிஸ்ட் இருந்தார், அவர் மணி ஒரு கார் கொடுத்து அனுப்பி என்எஸ்கே நகர் அங்கே வந்து நடராஜன் அடக்கம் பண்ண சொன்னேன். அதான் சொல்கிறேன்னா அவனுக்கு அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டு நம்ம கையெழுத்து கும்பிட வேண்டியவன் அனாதையாக செத்து போகாமல் நான் கூட மாட இருந்து அவருக்கு அடக்கம் பண்ணேன். என் வாழ்க்கையில் வந்து நான் எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணுறது வந்து இன்றைக்குமே சொல்ல இப்போ வந்து ஆர்டிஸ்ட் பெட்டர்னு சொல்கிறாங்க. எங்கள் காலத்தில் ஆர்டிஸ்ட்டாக தமிழ்நாட்டில் பார்க்குறது சாபம் பாவம்.
ஆனால் நீங்கள் ஒரு நல்ல வார்த்தை சொல்லியிருக்கீங்க. இதே அவங்க அயல்நாட்டில் இருந்தால் ஒரு ஆமாம், தீவே கண்டிப்பாக. இப்போ வாங்கியிருப்பாங்க. ஒன்று வேண்டாம், இப்போ பிக்காசோவில் விசாரிச்சு பாருங்க, பிக்காசோவில் ஒரு ஐலண்டே வச்சிருப்பான் அவன். ஆஹா. ஓவியம் இருக்கிற அந்த நாட்டுக்கு மரியாதை வேறு. அது நம்ம நாட்டில் நம்ம நாட்டில் இல்லைன்னு நான் எப்பவுமே ஃபீல் பண்ணேன். இப்போ ஏதோ வந்து கமர்ஷியலாக கொஞ்சம் பெட்டராக கடை சொல்கிறாங்க. பட் ஒரு 50 ஆண்டுக்கு முன்னாடி வந்து ஓவியம்னா அப்போ இருக்கிறது சாபம், பாவம். 3 இது சொல்கிறேன். அது சொன்னால் உங்களுக்கு என்ன ஞாபகம் வருதுன்னு சொல்லுங்கள். ஒன்று எல்ஐசி, இன்னொன்று பிலால், இன்னொன்று பிரியாணி. இது 3த்துக்கும் ஒரு கதை இருக்குது. அந்த கதை உங்களுக்கு தான் தெரியும். அது என்னன்னு நீங்கள் எங்களுக்கு சொல்லணும். அதான் சொன்னேன் இல்லையா, படிக்கிற ஸ்டூடெண்ட்லேயே அதிகமாக வந்து சிட்டிக்குள்ளேயும் சரி, தஞ்சாவூர், திருவண்ணாமலை, திருப்பதி, கன்னியாகுமரி, மதுரை எல்லா ஊருக்குள்ள போய் ஸ்பாட் பெயிண்டிங் வரைஞ்சவன் நான் தான். நீ எல்ஐசின்னு சொன்னோன்னே எல்ஐசி வந்து நான் 2-3 ஆங்கிளில் வரைஞ்சிருக்கிறேன். எங்கே நின்று வருவீங்க? பிளாட்ஃபார்ம் தான். பிலால் ஓட்டுருக்குது, பிலால் ஓட்டுருக்கு நடந்து போவீங்கல்ல, ஆமாம். அந்த பிளாட்ஃபார்ம் சைக்கிளை ஓரம் நிறுத்திக்குவேன். சீட்டு மேலே அந்த ஃபிக்ஸிங் போர்டு, அதான் படம் வரைய போட்டு அதை வச்சுக்குவேன். அந்த கேரியர் வந்து கலர் பேலட் வச்சுக்குவேன், அது பார்த்து வரைவேன். ஸோ சைக்கிள் தான் உங்களுக்கு? சைக்கிள் தான். அந்த வேறு வழி கிடையாது. நம்ம சீட்டு மேலே போர்டு வச்சுக்குவேன், இந்த கேரியர் மேலே அந்த பேலட் கலர் மிக்ஸ் பண்ண பேலட் வச்சுருப்பேன், மிக்ஸ் பண்ணி வரைவேன். இப்படி வந்து பிலால் வாசல் வந்து எல்ஐசி பில்டிங்கை கிழக்குலேருந்து அந்த மேற்கு நோக்கி அது ரோடை வரைஞ்சாச்சு. வரைஞ்ச உடனே அப்போ அந்த சைனீஸ் 1962 சைனீஸ் வார் டைம். அப்போ யுத்த நிதி வேணும்னு சொல்லி காமராஜர்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அப்போது நாங்கள்லாம் படம் வரைஞ்சி ஓவியக் கல்லூரியிலேயே ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி வச்சு அவன் வரைஞ்ச படங்கள்லாம் கொடுத்தான். என்னுடைய அந்த பிலால் வாசல் வந்து எல்ஐசி படத்தை ஒருத்தன் விலைக்கு வாங்கிட்டான். 500 ரூபாய்க்கு வந்தது. 500 ரூபா? அந்த காலத்து 500 பெரிய தொகைங்க. நீங்கள் சொல்கிறது 85 ரூபாய் ஒரு மாதம் போல இருந்துக்குன்னா 500 ரூபாய்க்கு 5 மாதம் ரொம்ப பெரிய 5 லட்சம் இன்னைக்கு இது. அப்புறம் அது ஒருத்தன் வாங்கிட்டு போயிட்டான். அப்போ அது இதுக்கப்புறம் வந்து ஒரிஜினல் படம் போச்சு, இன்னொரு எல்ஐசி படம் இல்லாமல் சொல்லிட்டு நான் அந்த பக்கம் இந்த ஸ்பென்சர் பக்கத்தில் இருந்து கிழக்கு நோக்கி வரைஞ்சிருப்பேன். கை ரிக்ஷாலாம் போயிட்டுருக்கும், முன்னாடியே போயிட்டுருக்கு. அதே மாதிரி ஒரு 2:30 மணி 3 மணிக்கு வந்து பிளாட்ஃபார்ம் ஓரம் பண்ணி படம் வரைய ஆரம்பிப்பேன். முடியும் போது 5 மணி ஆகி போகும். ஆஃபீஸ் போனவங்கலாம் முதல் போகும்போது வேடிக்கை பார்ப்பேன். ரெண்டாவது பார்த்தா அசல் ஃபோட்டோ தான் வரைஞ்சிருக்கானு பார்ப்பாங்க. இப்படி எல்லாம் உண்டு. இந்த பிலால் ஹோட்டல் வந்து அந்த ஏரியாவில் புகாரி ஹோட்டல் ஒன்று, பிலால் ஹோட்டல் பிரியாணி ஃபேமஸ் ஹோட்டலு. நான் வந்து புகாரி ஹோட்டலுக்கு ஒரு கதை என்னென்னா, நான் சென்னை வந்த காலத்தில் 85 ரூபா மணியார் மாமா அனுப்பி வைப்பார். அந்த 85 ரூபா முதல்ல பட்ஜெட் போடாமல் நேராக ஒரு வேளையாக நல்லா சாப்பிடணும்ல, புகாரி ஹோட்டலுக்கு போவேன். அரை பிளேட் பிரியாணி 14 ஆனா, அதுனா 80 பைசா. உங்கள் கணக்கு பண்ணி 80 பைசா. அரை பிளேட் பிரியாணி, ஒரு பிளேட் இல்லை, அரை பிளேட் சொல்லுவான்னு என்ன கணக்கு தெரியாது. இந்த சைஸ் பிளேட்டில் ஃபுல்லாக கொடுப்பான். ஆம்லெட் 50 பைசா. நல்ல சொல்லிட்டு முட்டையில் ஆம்லெட் 50 பைசா. பிரியாணி அந்த பீச் மல்வா சேர்த்தா ஒரு 2-2.25 வரும். இதுக்கப்புறம் தான் நான் பட்ஜெட்லாம் போடுவேன். இது வந்து புகாரி ஹோட்டலுக்கான கதை. பிலால் ஹோட்டலுக்கு எப்படி கதைன்னா, என் கூட நண்பர் ஒருத்தர் கிங் இன்ஸ்டியூட்டில் வேலை பார்த்துருந்தார். வீரண்ணன் பேர், கேஎம் வீரண்ணன், எங்கள் ஊருக்காரரு. எம்ஏ பிஹெச்டி பண்ணாலும் பெரிய ஆள் அவர். அவர் சிவகுமார் இந்த இதுக்கு வந்து கல்வி அறக்கட்டளை வந்து 1980 துவக்கி நான் அவனுக்கு 25 இயர்ஸ் நடத்தும் போது அவர் தான் செக்ரட்டரியாக இருந்தார். ஸோ மாதம் 1ஆம் தேதி ஆனோடனே நானும் வீரனும் நேராக பிலால் ஹோட்டல் போவான். ஒரு கட்டு கட்டுவோம். என்ன நைட் இருக்குதோ பிடிச்ச மாதிரி சாப்பிடணும். சிக்கன் பிரியாணி அப்போல்லாம் நான் அசைவம் சாப்பிட்ருந்தேன். 1988 ஜனவரி 1ஆம் தேதிக்கு அப்புறம் டோட்டலாக விட்டேன். இதெல்லாம் ஆரம்ப காலம். 74 கல்யாணம் பண்ணேன். 75 பாக்கு கதை. உட்காந்து பிரியாணி சாப்பிடுவேன். அவர் சிக்கன் பிரியாணி ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடுவார். முட்டை ஆம்லெட் சாப்பிட்டு முடிச்சு பொண்டாட்டிக்கு ஒரு பாக்கெட் கொண்டு போகணும். அப்போ கிட்டத்தட்ட 1 வருஷம் நீ இப்படியே போயிடுச்சு. நம்ம பார்சல் மட்டும் கொண்டு போய் கொடுப்பேன். ஆமாம், பார்சல் மட்டும் கூட கொடுப்பேன். நாங்கள் ஒன்று இஷ்டத்துக்கு வேணும் ஐஸ்கிரீம் போட்டு தாக்கிட்டு கடனே சொல்லி கொண்டாடி. இங்கே இந்த அம்மா எப்படின்னா, படித்தது பிஏ தான் ஒரு தவிர அது கிராமத்து பொண்ணு விவரம் ஒன்றும் தெரியாது. அந்த வீட்லேயே கிட்டத்தட்ட 1 மாதம் வரைக்கும் கீழே வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் பெட்ரூம் இருக்குது. சரி, அங்கே அந்த அம்மா தெரிய பீரோ இருக்குது, எனக்கு தெரிய பீரோ இருக்குது. தன்னுடைய பீரோட துணிகளை வச்சுக்காம கீழே எங்கள் அம்மாவுக்கு காமன் பாத்ரூம் இருக்குல்ல, அது பக்கத்தே சொந்த பெட்டி துணிகளை வச்சுட்டு அதுலேயே போவா. எங்கள் அம்மா பாத்ரூம் பிடிச்சிட்டு வருவா. இவளுக்கு பாத்ரூம் மேலே இருக்குது, அதை யூஸ் பண்ணாது. ஏன்? அது யாரும் சொல்லல. நீங்கள் ஒன்றுமே சொல்லலையா? அதெல்லாம் அப்படி இதெல்லாம் சொல்லணுமாப்பா, உனக்கு பெட்ரூம் இருக்குது, உனக்கு பாத்ரூம் தனியாக இருக்குது, பீரோ தனியாக இருக்குது, யூஸ் பண்ணிக்க வேண்டியதானே. அது அண்டர்ஸ்டுட் தானே. இது இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கணுமா? நான் சொல்ல இந்த ஆள் சொல்லவே இல்லைன்னு. இந்த பொம்பளை 1 மாதம் போகிறான். கீழே காமன் பாத்ரூம்னே குளிச்சுட்டு கீழே துணி பொட்டி வச்சு யூஸ் பண்ண. அப்படி அப்புறாணி பொம்பளை. அப்போ சாதி மிரண்டால் காடு உள்ளாத ஒரு படம் இல்லை, அது மாதிரி இப்படி பார்த்துட்டு 1 வருஷம் வரைக்கும் பார்த்தா கடனே போய் சொல்லி பிச்சைக்காரன் சோறு போடுற மாதிரி இந்த ஆள் கொண்டாந்து வெரைட்டியாக அவன் சாப்பிட்றான். நம்ம கூட போட ஒரு நாள் கேட்டான், நான் யார், நான் எங்கேயோ வந்து வந்தவளா,
நீ உங்கள் ஃப்ரெண்டாக நான் சொல்கிறேன், ஒரு பொண்டாட்டியை ஒரு நாளைக்கு கூட கூட்டி போய் தனியாக பிரியப்பட்டதை வாங்கி கொடுத்து சாப்பிட மாட்டியா? என்ன யார் ஆடு நீ முன்னையெல்லாம் எதுக்கே கல்யாணம் பண்ணேன்? நீ பேசாமல் இருந்தால் ஒரு வாங்கி வாங்கிட்டேன். அது என்ன வாங்கினாங்கன்னு கொஞ்சம் என்ன திட்டுதான் உனக்கு என்ன எதுக்கிட்டா கல்யாணம்? 30 வயசு கல்யாணம் அப்படி இருந்து தொலைஞ்சு வைக்கலாம்ல. ஒரு காலேஜ் கல்யாணம் பண்ணவே பாசமாக இருப்பான், கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் பொண்டாட்டி மேலே பெரியமா கூட இருக்கானுங்க. கடனே கல்யாணம் பண்ணி என்ன மாதிரி நாய்க்குட்டிக்கலாம் என்ன பண்ணு இப்படி செருப்படி வாங்கி அப்படி திட்டு வாங்கிருக்கு தடவை பாருங்க. அப்போ நீங்கள் அது கவனிக்கவே இல்லை அவங்களுக்கு? இல்லை, அதுக்கு போய் நம்ம வருஷம் மாதம் சொன்னால் அவர் கூட போய் சாப்பிட்றோம், பிரியாணி வாங்கி குடிச்சிட்டோம்ல, அப்புறம் தனி என்ன பண்ண கவனிக்கணும். அதாவது டியூட்டியை கடமை செய்கிறாரு, பிரியப்பட்டு செய்யல. நம்ம நிறைய தப்புலாம் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த உனக்கு இப்போ எனக்கு வயசு உங்களை விட டபுள் வயசில் இருக்கிறனால 50 வயசு தாண்டியாச்சுன்னா உன் மனைவி உனக்கு 50 வயசா ஆயிடுச்சுங்க, 2ஆம் தாய் உன் மனைவியே தாயின்னு கூப்பிட்டாயின்னு. எங்கள் வீட்டில் ஃபோன் எடுத்து பாரு, அம்மான்னு போட்டிருப்பேன் நம்பர். அவங்களோட நேம் இருக்காது. ஆமாம், நேமில் வந்து அம்மான்னு வீட்டில் கூட அம்மான்னு தான் கூப்பிடுவேன். 50 வயசு தாண்டியானா அவர் 2ஆம் தாய். 60 வயசு தாண்டியானா காலையில் இருந்தோம் ஒரு கும்பிடு பொண்டாட்டி போடும். 70 வயசு தாண்டியாச்சுன்னா பொண்டாட்டி காலில் பூ பறித்து சாமி அப்புறம் கும்பிடு, ஒரு பூ காலில் போட்டு கொடுக்கும். 80 வயசு தாண்டி மனைவியோடு வாழ்ந்தால் அவன் இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். நான் வச்சுக்கிறேன். இப்போ எனக்கு 85 வயசு, நான் இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். நான் இன்னைக்கு சொல்ல 10 ஆண்டுக்கு முன்னாடியே நான் பாகியசாலியாக இருந்தால் என் மனைவியின் படையிலே உயிரை விட வேண்டும் எழுதியிருக்கிறேன். புரியுது உங்களுக்கு? அது என்னங்க போயிடுவேன், எல்லா ஒரு நாளைக்கு சாகத்தான போகிறான். அம்மா மடிவு சாகணும், அம்மா முன்னேறி போயிட்டாங்க. அப்போ அடுத்து 2ஆம் தாயில் வருது. கண்டிப்பாங்க. அந்த இப்போ சொல்ல உனக்கு சொல்கிறேன், இன்னைக்கு வந்து எல்லாம் உட்காந்து வந்து தம்பி கல்யாணமாக சொல்கிறேன், உங்கள் சம்சாரம் உங்கள் வீட்டில் இல்லாமல் 10 நாள் இந்த வீட்டில் இருந்து பாருங்க, தெரியும் கஷ்டம். உன் பொண்டாட்டி வீட்டிலடா, அவங்க அப்பா வீட்டுக்கு போய்ட்டு 10 நாள் போகிற அந்த வீட்டுக்குள்ள போய் பாரு, கோமண துணி எங்கே வச்சிருக்க, சோப்பு எங்கே வச்சிருக்க, துணி எதுவுமே தெரியாது, எல்லாம் அவன் தான் பண்ணியிருப்பான். இதெல்லாம் வந்து அவையார் 2000 ஆண்டு இப்படி சொல்லிட்டு போயிட்டான். தாயோடு அறுசுவை போம், தந்தையோடு கல்வி போம், சேயோடு தாம் பெற்ற செல்வம் போம், ஆய வாழ்வு உற்றாரோடு போம், உடன்பரப்போடு தோல் வலி போம், பொற்றாலியோடு எவையும் போம்னா. அம்மா போய்ட்டு நான் அரிசி உணவோடு போயிடும், அப்பம் போயிட்டா கல்வி போயிடும், ஆய வாழ்வுங்கிறது ஃப்ரெண்ட்ஷிப் போயிட்டு உடன்பட போய் தோல்வி போகும். உனக்கு ஒரு தம்பி இருந்தான்னு வச்சுக்க, உனக்கு ஒரு ஆபத்து ஏன்னா பயப்பட நாள்கண்ணா அப்படின்னு அடிச்சு சொல்லுவேன், தைரியம் சொல்லுவேன். உடன்பட போய் தோல் வலிப்போம், பொத்தாலியோடு பொண்டாட்டி போனால் சகலம் போச்சுக்கலாம். அதான் உனக்கு சொல்கிறேன், உலகத்துன்னு சொல்கிறேன், சம்சாரத்தை நல்லா வச்சுங்க. ஒரு ரெக்கார்டு எடுத்து பாருங்க. எங்கள் அம்மா வந்து எங்கள் அப்பா செத்து போய் 32 வயசில் எங்கள் அம்மாவுக்கு 32, எங்கள் அப்பா 33 வயசு செத்து போயிட்டாரு. எங்கள் அப்பா செத்து போய் 50 வருஷம் எங்கள் அம்மா வாழ்ந்து எங்களால் உருவாக்கி விட்டுருக்கா. ஆனால் ஒரு கணவன் மனைவி செத்து போய் 10 ஆண்டு வாழ்ந்தால் சரித்திரம் சொல்லுங்க. 10 வருஷம் பொண்டாட்டி செட்டா சார், 10 வருஷம் நல்லா. எப்படி அவங்க மட்டும் 30-40 வருஷம் இருக்காங்க? வீக்கர் செக்ஷன் சொன்னீங்கல்ல, அவங்க தான் ஸ்ட்ராங்கு. அவங்க தான் ஸ்ட்ராங், நம்ம தான் வீக்கர்ஸ். நீங்கள் மடப்பசங்க. நீங்கள் பொண்டாட்டி போய்விட்டால் எல்லாம் போய்விடும். இப்போ உலக சொல்கிறேன், உலகத்துக்கு சொல்கிறேன், சம்சாரத்தை நல்லா வச்சுங்க. அதுதான் இந்த பதிவு சொல்கிறேன். இப்போ கார்த்தி தம்பி ஒரு பேட்டியில் ஏதோ ஒரு தளத்தில் பேசிகிட்டு இருக்கும் போது, இப்போ நீங்கள் பார்க்குறீங்க அப்பா ரொம்ப சாந்தமாக இருக்காரு, ஆனால் இது இல்லை அவருக்கு அவ்வளோ கோபம் வரும், அதெல்லாம் சகிச்சுக்கிட்டு எங்கள் அம்மா இருக்காங்கன்னு ஒரு அதெல்லாம் உண்மைதான். தாண்டி வந்து அந்த பெண்டிவிலில் எல்லாமே சொல்லிட்டோம், எல்லாம் சொல்லிட்டு நிறைய தப்புகளை பண்ணிட்டப்ப அந்த தப்புகளை பண்ணாதுன்னு கன்ஃபஸ் பண்ணியிருக்கோம். ஆமாம், அது பண்ணியாச்சு. திறந்தபடி சாக்கடை, இங்கிருந்து 10 பெருச்சாளி ஓடுது, இந்த போய் 10 பெருச்சாளி ஓடுது. ஐயா கவர்னர் போகிறாரு, மார்ச் பாஸ்ட் போயிட்டுருக்கு. அப்படியே போனால் அந்த போயிட்டு பண்ணி 1:30 மணி, நைட் 1:30 மணிக்கு அந்த வாசலில் கருப்பூர் உட்காந்துருக்கு. அங்கே போன உடனே அந்த அம்மா மலையாடி, என்ன மோனே ஃபிலோக்கு இன்னைக்கு பிறந்த நாள் இல்லோ, அண்ணா கேக் கொடுக்கணும், பாப்பா இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுது, நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணும்பா, இந்தப்பா சாப்பிட்டு போனேன். செத்து சுண்ணாம்பாயி ஒரு 15 உழைத்தான் கூடிய ஒரு சாதாரண பையன் எனக்கு கேக் தரவங்களுக்காக அந்த அம்மா எதுக்காக 1:30 மணிக்கு வெயிட் பண்ணும். அப்போ தான் சொன்னேன், உன்னை பெற்ற அம்மாலடா, உலகத்துக்கு எல்லா தாய்மாரும் கும்பிட வேண்டிய தாய்மாதன்ட்டு அந்த கேக்கை வந்து கதவை சாத்திட்டு விக்கிச்சு அழுதுகிட்டே சாப்பிட்டேன். இந்த பி குட் சேனலில் நல்ல விஷயம்ன்றதுனால நீங்கள் எல்லாருக்கும் போய் சேர்கிற மாதிரி நல்ல எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும்னு உங்களை பணியும்பா கேட்டுக்கொள்கின்றேன்.